தினமும் செஞ்ச வேலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. இந்த உலகம் ரொம்பவும் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். நம்ம எவ்வளவோ ஆசைப்படலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இயல்பு இருக்கிற வரைக்கும் நம்ம உழைக்கிறோம், உழைச்சி செலவு பண்ணுறோம். லாஸ்ட் டைம் நம்ம இந்த பூமியை விட்டே கடந்து போகிறோம். நம்ம புதிதாக இடங்களுக்கு பயணிக்கணும், புதிய உணவுகளை சாப்பிடணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதை தாண்டி நம்ம ஒரு சின்ன புள்ளியை, ஒரு சின்ன ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 மனிதர்களை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும்னா, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு துணிச்சல் நமக்கு இருக்கணும். வாழ்க்கையில் வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்க தயாராக இருக்கிறவன் தான் அதிர்ஷ்டக்காரன். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தயாராக இருக்கிறவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மழை பெய்யுதுன்னு வைங்களேன், கையில் பாத்திரம் இல்லாமல் இருந்து அப்படின்னா, அந்த மழை பெஞ்சு ஓயும் போது கையில் எந்த ஒரு நீருமே இருக்காது. பாத்திரத்தோடு நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா, மழை பெஞ்சு முடிக்கும்போது நம்ம கையில் அந்த பாத்திரம் நிறைய நீர் இருக்கும். வாய்ப்புகள் உருவாகும். இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்க தயாராக இருக்கணும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே போகக்கூடிய அந்த பொறுமை, பக்குவம் எல்லாம் இருந்தால் அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டம். மற்ற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி தான் இருப்பேன், ஆனால் அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சோம்னா வாய்ப்பே இல்லை. பார்த்துக்கலாம்.